ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க முடியாம எப்படி தலைவன் ஆக முடியும்? என்னை பற்றி வந்த வதந்தி இது. அறவேக்காடா இருந்துகிட்டு தேர்தல் ஆணையத்தை திட்டுறதுக்கு தைரியம் இல்லாம திமுக காரணம் பொய் சொல்லிட்டு முதலமைச்சராக இருந்தா கூட வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அந்த ஆபீசரா இருக்கிறவங்க உட்கார்ந்து தான் வாங்குறாங்க. பாத்திருக்கீங்களா? அப்புறம் இவர் வர்றாரு எதிர்த்து அடிக்கிறாங்க. அவங்க அப்படி கிடையாது. சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. ஒழுக்கம் இல்லாம ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தணுங்கிற கண்ணியம் இல்லாம, கட்டுப்பாடு இல்லாம, எந்த அனுமதியுமே கிடையாது. எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? த்ரிஷா அவர்கள் இனிமே சினிமால நடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்துல பேசிட்டு இருக்காங்களே, அது அவங்களே மறுத்துட்டாங்க. என்னை பற்றி வந்த வதந்தி இது. நான் ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தை பிறந்துருச்சு. ஒரு குழந்தைக்கு வயசு 2. எதை வேணாலும் சொல்லுவீங்களாடா என்னை பார்த்து? ஏண்டா சோசியல் மீடியாவில் என்னை பற்றி என்ன வேணாலும் கதையை கட்டி விடுவீங்களா அப்படின்னு கடுமையான எதிர்ப்பை அவங்க தெரிவிச்சிட்டாங்க. இல்லை, அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. திரிஷா தில்லா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. சினிமாவுக்கு முழுக்கு அப்படின்னு திரிஷா சொன்னதாக வந்த தகவல் உண்மை இல்லை என்று திரிஷா சொல்றாங்க. இப்ப வில்லிவாக்கத்துல ஆதவ அர்ஜுனா போட்டியிடதா இருந்துச்சு. இப்ப அவரோட வேட்புமனு தாக்கலை ஒத்தி வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்களே, இது எதனால அவங்க இன்ஃபர்மேஷன் கரெக்டா கொடுக்கணும். இப்ப நம்ம ஒரு சாதாரண சர்டிஃபிகேட் வாங்க போறோம், ஒரு தாலுகா ஆஃபீஸில் போய் ஒரு சாதி சான்று வாங்க போறோம், ஏதோ ஒரு வருமான சான்று வாங்க போறோம். நம்ம ரெஃபரன்ஸ் சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கோ அதுதான் கொடுக்கணும். மாத்தி கொடுத்தா ரிஜெக்ட் ஆயிரும். ஒரு புள்ளி மாத்தி போட்டா கூட சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆகும். அதனால வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் போது உங்களுடைய தகவல்கள் சரியான்னு பார்ப்பாங்க. சரியில்லைன்னா அவங்க இந்த மாதிரி நிராகரிப்பாங்க. அது இப்ப எல்லாருக்குமே செய்வாங்க. அது அவரோட சொத்து மதிப்பு சரியா காட்டல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இப்ப ஸ்டாலின் சார் சொத்து மதிப்பு காட்டியிருக்கிறது அவ்வளவுதான் உண்மையா? அதுல இருக்கிறது அது அவர் டாக்குமெண்ட் இவங்களுக்கு ஆபீசர் காட்டும் போது அது சரியான டாக்குமெண்டா காட்டியிருக்காரு. ஒரு டாக்குமெண்ட் காட்டுறதுல குளறுபடி இருக்கு. இப்ப நீங்க இந்த ஊர்ல பெரம்பூர்ல அவருக்கு வயசு 52 விஜய்க்கு, திருச்சி கிழக்குல அவருக்கு வயசு 51 போடுறாங்க. எப்படி மெட்ராஸ்ல இருந்து திருச்சி போற வழியில ஒரு வயசு குறைஞ்சிருமா? அவருக்கு வயசுங்கிறது மாறும், அடிக்கடி மாறாதுல. அவர் 74 பிறந்தாருன்னா அதான வயசு இருக்கும். அதை கணக்கு பண்ணி தானே வயசு இருக்கும். அப்ப தகவல்களை தவறாக இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபுல் பண்ண தெரியலையான்னு தெரியல. மாத்தி மாத்தி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? தகவல்கள் சரியா இருக்கணும், அவ்வளவுதான். என்ன டாக்ஸ் கட்டியிருக்கீங்க, இன்கம் டாக்ஸ் என்ன கட்டியிருக்கீங்க, எந்த ஊர்ல என்ன சொத்து வச்சிருக்கீங்க, எல்லா டேட்டாவும் சரியா கொடுக்கணும். அப்ப ஸ்டாலின் சார்ட்ட காரே இல்லைன்னு சொல்லியிருக்காரு, அது உண்மையா சார்? அவர் பேர்ல இல்லைங்க. கார் இல்லைன்னா அவர் கார்ல போறோம்னா பஸ்லயே போறாரு, அப்படி எல்லாம் அர்த்தம். அவர் பேர்ல கார் புக் பண்ணல, அவங்க ஃபேமிலி பேர்ல புக் பண்ணிருக்காங்க. நீங்க கார் வாங்குறீங்க, உங்க பேர்ல வாங்காம உங்க குடும்பத்தினர் பேர்ல நீங்க கார் வாங்குறீங்கன்னா கணக்கு படி சர்டிஃபிகேட் படி உங்க பேர்ல கார் வராதுல. அவர் மனைவி பேர்ல வாங்கியிருக்கலாம், மகன் பேர்ல வாங்கியிருக்கலாம், வேற பேர்ல வாங்கியிருக்கலாம். அவர் பேர்ல கார் கிடையாது, அப்படிதான் கணக்கு. அவருக்கு காரே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிற கூடாது. அவர் பேர்ல கம்மியா, அவர் பேர்ல அவர் பதிவு செஞ்சுக்கிறல. கார் புக் பண்ணும்போது இப்ப நான் இருக்கேன், என் பேர்ல கார் புக் பண்ணாம நான் எனக்கு ஒரு வேண்டப்பட்ட ஒரு பேர்ல கார் புக் பண்றேன்னு வச்சுங்க. சில பேர் என்ன பண்ணுவான்னா செகண்ட்ஸ்ல 2 வீலர் வாங்குவான், கார்ல வாங்குவான், ஓனர் பேரை மாத்தாம வச்சு ஓட்டிக்கிட்டு வாங்கிறது. பாத்திருக்கீங்களா? ஒருத்தர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஒரு வண்டியை வாங்கியிருப்பாங்க. செகண்ட்ஸ்ல ஆக்சிடென்ட் ஆனா பழைய ஓனருக்கு தான் இது போயிட்டு இருக்கோம், ஃபைன் போயிட்டு இருக்கோம். ரிஜிஸ்டர்ல என்ன கணக்கு இருக்கோ அதான் கணக்கு. அதுக்காக சொல்றேன், வண்டி இவர் தானே வச்சிருக்கிறாரு, அவருக்கே அபராதம் போடுறாங்கன்னு கேட்க முடியாது. சட்டத்துல இடம் அவர் பேர்ல அவர் ரிஜிஸ்டர் பண்ணி கார் வாங்கலாம், அப்படித்தான் அர்த்தமே தவிர ஸ்டாலின் சார்ட்ட காரே இல்லை அப்படின்னு அவரா சொல்லியிருக்காரு. சர்டிபிகேட் படி அவர் ரெக்கார்ட் படி இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணும். ரெக்கார்ட் படி அவங்க கம்மியா காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். கம்மியா காட்டியிருக்காங்களா இல்லையாங்கிறது அது அரசு ஆவணம் சரிபார்ப்பவர் சம்பந்தம் இல்ல சார். ரெட் ஜெயின் மூவியே அவங்க குடும்பத்துலதான் இருக்கு. அவங்கள சார்ந்து நடிக்கிறவங்கள்ட்ட இவ்வளவு சொத்து இருக்குன்னா அப்ப அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்க சினிமா படம் எல்லாம் அவங்கதான் எடுக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட எவ்வளவு ஒரு சொத்து இருக்கணும், இவ்வளவு ஒரு கம்மியா காட்டியிருக்காங்களே. இதை வருமான வரித்துறை தான் சொல்லணும், நம்ம எப்படி சொல்ல முடியும்? அரசு இப்ப நீங்க நீங்க என்ன டிரான்சாக்சன் பண்ணினாலும் நீங்க ஜிபேல நீங்க பணம் போடுறீங்க, பணத்தை எடுக்கிறிய, எல்லாமே அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு அதுல இருக்கு. பேன் கார்டுன்னு எதுக்கு வச்சிருக்கான்? உங்க வருமானம் எங்கே டிரான்சாக்சன் ஆகுதுன்னு ஒரு கணக்கு பார்த்துட்டு இருக்காங்கல்ல.
அது சம்மந்தப்பட்டது. இது இந்த நாட்டில் இதை விட பல ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்கிறவங்க அம்பானி அதானிலாம் 5000 கோடி 10,000 கோடி 1,50,000 லட்சம் கோடிலாம் கணக்கு காட்டாமல் வச்சிருக்காங்க நிறையா. அதெல்லாம் அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்ளுது. அது காரணம் அவர்களுக்கு அதிகார வர்க்கத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. இப்ப தாவேக கட்சியில திருத்தணி தொகுதியில ஒரு அட்வொகேட் ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் பாக்குறதுக்கு அம்பேத்கர் மாதிரியே இருப்பாரு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவர் வந்து தன்னந்தனியா பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு. கேட்டா வந்து நான் வாக்கிங் போனேன் அப்படின்னு சொல்றாரு. அது அம்பேத்கர் தோற்றத்தை ஒருத்தர் வந்து இருக்கிறாருங்கனால அவர் அம்பேத்கர் ஆக முடியாது. இல்ல தோற்றத்துக்கு நான் சொன்னேன். அவர் ஏற்கனவே RSS தொடர்புடையவர். பிஜேபி காரங்க ரொம்ப பேர் தாவேகால வேட்பாளராக நிற்கிறாங்க. நீங்க புதுச்சேரியில எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பாஜக தலைவராக இருந்துட்டு இன்னைக்கு வந்து வேட்பாளராக மாறினதெல்லாம் உண்டு. தாவேகா கட்சியில 106 வேட்பாளர்கள் வெளிக்கட்சியில இருந்து வந்திருக்கிறாங்க. அதனால அவங்கள பொறுத்தவரையில ஒருத்தன் வந்து விஜய் பொம்மையை தூக்கிட்டு போய் ஒரு சிலை மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி ஒருத்தன் ஓட்டு கேட்கிறான். அவர் வந்து டி நகருக்கு வர்றாரு, வில்லிவாக்கத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. சைதாப்பேட்டைக்கு வர்றாருங்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏதோ நாளைக்கு திருநெல்வேலிக்கு போறாருங்கிறாங்க. கடைசி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம், திமுக தான் காரணம் எங்க பிரச்சாரத்தை தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப திமுகவினுடைய கட்டுப்பாட்டிலேயே எந்த அனுமதியுமே கிடையாது. எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு. தேர்தல் ஆணையம் சினிமா நடிகர் விஜய்ங்கிறதுனால இவருக்கான சிறப்பு அந்தஸ்துலாம் கொடுக்க மாட்டாங்க. ரூல்ஸ் என்னவோ அதான் ஃபாலோ பண்ணணும். இவர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம நான் இஷ்டத்துக்கு வருவேன் போவேன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க அனுமதி. அவங்க கேட்குறாங்க, எத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வருவீங்க, திருச்சி இதுக்கு வந்து டி நகருக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு வில்லிவாக்கத்துக்கு வருவீங்க, எந்த வழியா வருவீங்க, ஏன்னா நாளைக்கு ஏதாவது போக்குவரத்து சிரமம் ஏற்படலாம், மக்களுக்கு சிரமம் ஏற்படலாம், அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க அத்துமீறி நடந்துகிட்டே எங்களை பார்த்து ஆளுங்கட்சி வந்து எங்களை மிரட்டுதுன்னு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சேன்னா மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு என்ன ரூல்ஸோ அதுதான் வந்து முதலமைச்சருக்கான ரூல்ஸ், அதுதான் விஜய்க்கான ரூல்ஸ். ரூல்ஸ் எங்கேயுமே மாறாது. எல்லா வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இவங்க வந்து கொம்பு முளைச்சது மாதிரி வந்து எங்க தலைவர் லேட்டா தான் வருவாரு, கூட்டமா தான் வருவாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தேர்தல் ஆணையம் உடன்படாது. ஏன்னா டி நகர்லாம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, பிசினஸ் சென்டர், எல்லாருமே ஜவுளி கடையில இருந்து நகை கடையில இருந்து எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு டிராபிக் ஜாம் ஆகக்கூடிய இடம். அப்போ பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்க கூடாதுங்கிறதுக்காக நிபந்தனை விதிக்கிறாங்க. இவ்வளவு நிபந்தனை விதிக்கும் போதே நீங்க 50 பேரை கொண்டு வைங்க நீங்க நெரிசல் மரணங்கள்ல. எந்த நிபந்தனை விதிக்கலைன்னா நாடு என்ன கைதிக்கு ஆளாகும், உங்களை இப்ப ஃபாலோ பண்ணி வரவங்க உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. இவங்க தாவேகாவுக்கு கொடுக்குற அழுத்தம் கண்டிஷன் மத்த கட்சிகளுக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. மத்த கட்சி எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்றது கிடையாது. அதான் வித்தியாசம். இப்ப நீங்க உங்க வண்டியை நிப்பாட்டுறான் ஒரு டிராபிக் போலீஸ் வந்து நிப்பாட்டுறாங்க, உங்கள்கிட்ட எல்லாமே சரியா இருந்தா நீ ஓட்டு போக போறீங்க, அவ்வளவுதானே. நீங்க நான் ஹெல்மெட் போட மாட்டேன், என்கிட்ட லைசன்ஸ் கிடையாது, என் வண்டி வந்து ரெக்கார்டு கிடையாது, ஆர்சி புக்கு கிடையாதுன்னு நீங்க வண்டியை வச்சுக்கோங்க. என் வண்டியை மட்டும் நிப்பாட்டுறாங்கன்னா உன் வண்டியை தான் நிப்பாட்டுவாங்க, வேற யார் வண்டி நிப்பாட்டுவாங்க? ரெக்கார்டு கரெக்டாக தானே போக முடியும். நீங்க சட்டம் எல்லாத்துக்கும் பொது தானே. அதுக்காக வந்து எல்லாமே எந்த ரெக்கார்டு இல்லாதாலும் அப்படி போகணும்னு சொல்லுவாங்களா? ஹெல்மெட் போடாம கிளம்புன்னு சொல்லுவாங்களா போலீஸ்? அவர் கண்டிஷனை ஃபாலோ பண்றதுனால அவர் ஃபாலோவே பண்ணலங்க. பண்ணாதான் ஏன் அவருக்கு பிரச்சனை வருது? மற்ற தலைவர்கள் எல்லாம் போலையா? எத்தனை பேர் சரி செய்யணும் கூட சொல்றாங்க. அவர் மோடியோட பெரிய தலைவரா? மோடிக்கு தான் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. எல்லா பிரதமருக்கு என்ன ரூல்ஸ், முதலமைச்சர் இருந்தவருக்கு என்ன ரூல்ஸ், எல்லாத்துக்குமே ரூல்ஸ் ஒண்ணு தானே. ரூல்ஸ் ஒண்ணுதான் சார். அங்க பாதுகாப்பு போலீஸ் படைகள் நிறைய இருக்குன்னு. இவருக்கு பாதுகாப்பே கொடுக்க முடியாதுங்க. இவர் முட்டுச்சந்துக்குள்ள போய் எங்கேயாவது போய் நின்றுகிட்டு ஒரு 3000 பேர் 30,000 பேரை திரட்டம் நினைப்பாரு, மூச்சு திணறி சாவாங்க, கொலைக்கு பலி ஏத்துக்கிற மாட்டாரு, தனி விமானத்துல தப்பிச்சு ஓடுவாரு. இவருக்கெல்லாம் ரூல்ஸ் போட முடியுமா? முட்டுச்சந்தை கொடுக்கறதே காவல்துறை தானே. காவல்துறை எல்லாம் கொடுக்காது. எப்பவுமே இவங்க வரம்பு மீறி சேட்டை பண்றாங்க, அதான் பிரச்சனை. ஒழுக்கம் இல்லாம ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தணுங்கிற கண்ணியம் இல்லாம, கட்டுப்பாடு இல்லாம, அடிப்படை தார்மீகமான நெறிமுறைகளை பின்பற்றாதவர்கள் இவங்க. அதனால வந்து தேர்தல் ஆணையத்து மேலாம் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் வந்து திமுகவுக்கு என்ன கட்டுப்பாடு விதிக்குதோ, அதிமுகவுக்கு என்ன கட்டுப்பாடு விதிக்குதோ அதை தான் தாவேகாவுக்கு விதிக்குது. நீ வரம்பு மீறினா அதுக்காக தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க முடியாது. ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். முதலமைச்சராக இருந்தா கூட வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அந்த ஆபீசரா இருக்கிறவங்க உட்கார்ந்து தான் வாங்குறாங்க, பாத்திருக்கீங்களா? அப்புறம் வந்து இவர் வர்றாரு எதிர்த்து அடிக்கிறாங்க இவங்க. அப்படி கிடையாது. சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. அதை ஃபாலோ பண்றது இவங்களுக்கு வந்து இது வரைக்கும் இந்த முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லை சில பேர். அது மாதிரி இவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அரசியல் அனுபவம் இல்லை இவங்க யாருக்கும்.
அறவேக்காடா இருந்துகிட்டு தேர்தல் ஆணையத்தை திட்டுறதுக்கு தைரியம் இல்லாம திமுக காரணம் பொய் சொல்லிட்டுறேன். அப்படி சொல்ல முடியாது சார். ஒரு வர்றவங்க எல்லாரும் ஒரு அனுபவம் இல்லாம வந்து கத்துக்கிட்டு தானே சார் வருவாங்க. உனக்கு நீ முட்டாளா இருக்கிறதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை மேல பழி போடுவியாப்பா? உனக்கு அறிவு இல்லாம இருக்கிறதுக்கு, அனுபவம் இல்லாம இருக்கிறதுக்கு, அடிப்படையான விஷயங்கள் புரியாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தேர்தல் ஆணையம் சொல்லிட்டே இருப்பேன் மாத்தி மாத்தியே. ஒரு கட்சியா ஆரம்பிக்கிறாரு, அடிப்படை அறிவு இல்லாம. அறிவு இல்லைங்கிறதான உண்மை. அவருக்கு ஏதாவது தெரியுமா? அவருக்கு சமூக நீதியை பத்தி அவரால் 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியுது? அவரால் 8 நிமிஷம் பேசுறாரு, 5 நிமிஷம் பேசுறாரு, பேப்பரை 8 தடவை எட்டி பாக்குறாரு. அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு எதுவுமே தெரியல. அவர் சும்மா ஏதாவது வந்து எவனோ எழுதி கொடுக்குறேன் மண்டபத்தில் வாங்கிட்டு வந்து வாசிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் அரசியல் தலைவர் அவர்லாம் போல. அவர் மக்களை சந்திக்கக்கூடிய தைரியம் கூட இல்லை அவருக்கு. இப்ப ஒரு பிரஸ் மீட் அவர் அட்டன் பண்ணிருப்பாரா? ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க முடியாம எப்படி தலைவனாக இருக்க முடியும்? கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. இதோட வெக்கக்கேடு என்ன இருக்கு? அவர் நேரம் வரும்போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ பரீட்சை காலில் வந்து நான் படிக்க போறேன்னா எப்படி படிக்க விடுவாங்க சொல்லுங்க? பரீட்சை காலில் வந்து நான் ஒரு புத்தகம் படிச்சுக்கிற போறேன் இப்போ உட்காந்துனா நீ எக்ஸாம் எழுதுற நேரத்தில் எப்படி படிப்ப? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா தான் கேட்பாங்க. பேப்பரை மடிச்சு கொடுத்துட்டு போவாங்க. அதுதான் நடக்குது. இப்ப ஸ்டாலின் சார், இபிஎஸ் அவர்கள்லாம் அவங்க பிரஸ் மீட் அட்டன் பார்த்தது இல்லையா? நீங்க எத்தனையோ பிரஸ் மீட் அட்டன் பண்ணிருக்காங்களே, எவ்வளவு பேரு பார்த்தது இல்லையா நீங்க? அதெல்லாம் எதிர்கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு திராணி வேணும். எதிர்கேள்வி கேட்டுருவானு பயந்து ஓடுறவனா எப்படி தலைவனா இருக்க முடியும்? எல்லாம் அட்டன் பண்ணி தான் இருக்காங்க. அட்டன் பண்ணாம இங்க இருக்காங்க. பிரஸ் மீட் அட்டன் பண்ணாத தலைவரே கிடையாது. ஒரே தலைவர் வந்து தலைவர்னு சொல்ல மாட்டேன் நான், ஒரே நடிகர் விஜய் சார். உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.